உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. சகல ஜாதி ஜனங்களே, சகல மொழி கோத்திரங்களே, எல்லா இன தேசத்தவரே, வல்லவர் நற்செய்தி கேளுங்கள், வல்லவர் நற்செய்தி கேளுங்கள். உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களெல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீதை ஆராதிக்க அழைக்கிறது போல ஈசிஐ அடைக்கலாதர் திருச்சபை ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் மூப்பர்களையும் இந்த ஆராதனைக்கு உங்களை அழைக்கின்றோம். நம் யாவரும் இணைந்து ஆண்டவரை துதிப்போம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபிக்கலாம். திரு ஈஸ்டராஜ் அவர்கள் ஆராதனுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் தேவனுடைய பிரசன்னத்திற்காகவும் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவருடைய ஆளுகை நிறைவான அதிசயங்களை நாம் சொல்லி விவரித்து சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். திரு ஈஸ்டராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். அன்பும் கிருபையும் இந்த நல்ல கர்த்தாவே, இந்த நாளுக்காயும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா அன்றே இந்த நாளுக்காயும் துதிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம், அல்பேகா உமேகா மாணவரே துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா அன்றே இந்த ஓய்வினாலே இந்த காலை வேலைக்காயும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அன்றே இப்போ கூட இந்த வேலையில கூட இசப்பா அப்பா பிதாவே என்று அன்றே கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் பாக்கியத்தை அருள் செய்தீரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறேன். இசப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாய் இருக்கபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன். இசப்பா நாங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் சுமந்து வந்த தேவனாய் இருக்கபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரானரே. இந்த கொள்ளை நோயினாலே உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கிருபையாய் எங்களை நீர் பாதுகாத்தீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இசப்பா நீர் எங்களுக்கு பாராட்டின ஒவ்வொரு நன்மையான ஈவுகளுக்காய் கிருபைகளுக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றே இந்த கொள்ளை நோயினாலே அன்றே ஹாஸ்பிட்டலிலும் வீடுகளிலும் குவாரண்டைனிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உடைய சமூகத்திலே செபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் இசப்பா உடைய தழுமுள்ள கரங்களால் தொட்டு நீ சுகப்படுத்தும்படியாய் உடைய சமூகத்திலே செபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் அளிக்கிற டாக்டர்களுக்காய் செவிலியர்களுக்காய் அன்றே சுகாதாரத்துறை பணியாளர்களுக்காய் உடைய சமூகத்திலே செபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் இசப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய உன்னதமான மறைவிலே அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாய் உடைய சமூகத்திலே செபிக்கிறேன். இசப்பா எங்களுடைய அரசாங்கத்துக்காக என்னுடைய சமூகத்திலே செபிக்கிறோம். இந்த நாட்களிலே அவர்கள் எடுத்து வருகிற எல்லா அன்றே காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. அன்றே துரிதமாய் அன்றே செயல்பட்டு இசப்பா அன்றே நோய் தொற்றிலிருந்து அன்றே ஜனங்களை பாதுகாத்து வருகிற அன்றே கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த லாக்டவுன் நாட்களில் கூட இசப்பா அநேகர் தங்களுடைய பொருளாதார நிலையிலே பின்தங்கி ஆண்டவரே பொருளாதாரங்களை ஆண்டவரே வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே செபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே கிருபையாய் நீ இறங்கி இசப்பா உடைய எல்லா பொருளாதார தேவைகளையும் சந்திக்க முடியாய் உடைய சமூகத்திலே செபிக்கிறேன் கர்த்தாவே. அரசாங்கங்கள் அதற்கு சரியான நடவடிக்கைகள் எடுக்க கர்த்தர் கிருபை அருள முடியாய் உடைய சமூகத்திலே செபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் சப்பா. அரசாங்கங்களே சப்பா ஆண்டரே அவர்களுக்கு சரியான ஆண்டரே உதவிக்கரம் நீட்ட கர்த்தர் கிருபை அருளும்படியாய் உடைய சமூகத்திலே செபிக்கிறேன் சப்பா. எங்கள் திருச்சபையின் விசுவாச குடும்பங்களுக்காக உடைய சமூகத்திலே செபிக்கிறோம் ஆண்டரே. எங்கள் திருச்சபை விசுவாச குடும்பங்களை மட்டுமாக நீர் ஆசீர்வதித்து வருகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டரே.
நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. அன்றைய அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை மட்டுமாக நீர் பாதுகாத்து அன்றைய ஆசீர்வதித்து வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. அன்றைய பொருளாதார தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காயும் சமூகத்தில் செபிக்கிறோம். அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக சமூகத்தில் செபிக்கிறேன் ஏசப்பா. எங்கள் ECI ஸ்தாபனத்துக்காக சமூகத்தில் செபிக்கிறோம். அன்றைய தந்தை பேராயிருக்காய், பிரதம பேராயிருக்காய், அன்றைய ஒவ்வொரு பிஷப் கமிஷனரிக்காய், அன்றைய போதகர்களுக்காக சமூகத்திலே செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சமூகத்திலே செபிக்கிறோம். எங்கள் ஸ்தாபனம் மூலமாக நடைபெற IMM ஊழியங்களுக்காய், அன்றைய ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக சமூகத்திலே செபிக்கிறோம். இம்மட்டுமாக கூட அன்றே நீர் அவர்களை ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அருமையாக எங்கள் திருச்சபையின் போதகர்களுக்காக சமூகத்திலே செபிக்கிறோம். தலைமை போதகர்களுக்காய், அவருடைய குடும்பங்களுக்காக சமூகத்திலே செபிக்கிறோம். கர்த்தரை மட்டுமாக நீர் ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. உதவி போதகருக்காய், அவருடைய குடும்பத்துக்காக சமூகத்திலே செபிக்கிறோம். இம்மட்டுமாக அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வருகிறீர் ஸ்தோத்திரிங்க ஏசப்பா. அன்றைய எங்கள் திருச்சபையில் நடக்கிற அந்த இணையதளம் இணையதளம் மூலமாக நடக்கிற ஊழியங்களை கர்த்தரை மட்டுமாக ஆசீர்வதித்து வருகிறீர் ஸ்தோத்திரிங்க ஏசப்பா. அன்றைய இந்த திருச்சபைகள் சீக்கிரத்திலே திறக்கப்பட கர்த்தர் கிருபை அருளும்படியாக சமூகத்திலே செபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அதனுடைய இந்த ஆராதனை மூலமாக நடைபெற வேத வாசிப்பு வசனங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று நாங்கள் செய்யத்தக்க கிருபை அருளும்படியாய் உம்முடைய சமூகத்திலே செபிக்கிறேன் கர்த்தாவே. நீரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க ஏசப்பா. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்திலே செபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த மாதத்திலே ஆண்டவரே 30வது ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாட போகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டு விழா ஆராதனை கூட ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த கன்வென்ஷன் கூட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இணையதளம் மூலியமாய் நடைபெறுகிற அந்த கன்வென்ஷன் கூட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி தரும்படியாக சமூகத்திலே செபிக்கிறேன் கர்த்தாவே. அன்றைய நீர் அன்றைய உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு இருந்து ஏசப்பா எல்லாவற்றையும் அன்றைய நேர்த்தியாய் நடத்தி தரும்படியாக சமூகத்திலே செபிக்கிறேன் கர்த்தாவே. அன்றைய இந்த நிற்கின்ற பகுதியில் இருக்க ஒவ்வொரு மக்களுக்காக சமூகத்திலே செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஏசப்பா ரட்சித்துக் கொள்ளும்படியாக சமூகத்திலே செபிக்கிறேன் கர்த்தாவே. அன்றைய அவர்கள் ஒவ்வொருவரையும் அன்றைய இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக சமூகத்திலே செபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து உம்முடைய தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக சமூகத்திலே செபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு இருந்து வழி நடத்த முடியாது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை தேவ செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்கலாம். திருமதி ஜாஸ்மின் அருள் அவர்கள் வேத பாடத்தை வாசிப்பார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 முடிய. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 முடிய. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவிதின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனந்தெளி உள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடித்தாயிற்று. ஆமேன். செய்திக்கு முன்பதாக நாம் யாவரும் இணைந்து
ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம். இந்த துதி நேரத்தை ஆண்டவர் பொறுப்பெடுத்து கொள்ளட்டும். எல்லாரும் இணைந்து தேவனுடைய மகத்துவங்களை நாம் பாடல் மூலமாக சொல்லி அவரை ஆராதிக்கலாம். இந்த 3வது வார ஓய்வு நாளிலும் தேவனுடைய கிருபை நம்மோடு கூட பெருகட்டும். அவருடைய அதிசயத்தை சொல்லி நாம் துதிக்கலாம். சகோதரர் லியாண்டர் மற்றும் ஓசன்னா பாடகர் கூட இணைந்து இந்த துதி ஆராதனை நடத்துவார்கள். அவர்களோடு கூட இணைந்து நாமும் கர்த்தரை ஆராதிக்கலாம். துதியின் வேலைக்குள்ளாக நம்ம கடந்து போக இருக்கிறோம். மட்டும் நம்மை காட்டு வல்ல நம்ம தேவனை நாம் நோக்கி பார்க்க இருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்த தேவனை நாம் துதிக்க இருக்கிறோம். பாவியான நம்மை, பின்மாற்றம் அடைந்த நம்மை தம்முடைய அன்பின் கரங்களினாலே அணைத்து, நம்முடைய அன்பின் கரங்களினாலே நம்மளை அணைத்து, அவர் இரத்தத்தினாலே நம்மளை கழுவி அவரிடம் சேர்த்து கொண்டு நம் தேவனை நோக்கி பார்க்க இருக்கிறோம். எல்லாரும் நம்ம வீட்டில் இருந்தாலும் ஒரே சபையாக ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரே மனதோடு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். என் தேவனே, ஆண்டவரே ஏசப்பா, எங்களுக்கு இருக்கிற பெரிய பலன் நீங்க தானே அப்பா. இந்த சத்துவின் பாதையில நாங்கள் கலந்து போனாலும் இந்த பொல்லாப்பின் நேரத்திலும் சுவாமி நீரே எங்களுக்கு கேடகமாக இருக்கிறீரே ராஜா. ஏசப்பா, உண்மையை விட்டு நாங்கள் யாரை நோக்கி பார்ப்போம் ஏசப்பா? ஆண்டவர் நோக்கி சொல்லுவோமா? உம்மை கேடகமா, உம்மை தான் நம்பியிருந்தேன். உம்மை கேடகமா, உம்மை தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. நீரே பலனும் என் கேடகமா, உம்மை தான் நம்பியிருந்தேன். நீரே பலனும் என் கேடகமா, உம்மை தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், ஆடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், ஆடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. துதிகளுக்கு பாத்திர நீ மட்டும்தான் ராஜா. உம்மை விட்டு வேற தேவன் எங்களுக்கு இல்லை தகப்பனே. இயேசு ராஜா நீரே. ஆமென். எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரம் எங்கள் தேவனே ராஜா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த நேரத்திலும் சுவாமி ஏசப்பா, நாங்கள் இன்னைக்கு கேட்க போகிற வேத ஒரு வாக்கியத்தின்படி ஏசப்பா, ஒரு பேக் ஸ்லைடர்ஸாக நாங்கள் இல்லாதபடி நீங்கள் எங்களை பார்த்துக்கொள்ளுங்க ராஜா. ஏசப்பா, நாங்கள் ஒரு பின்மாற்றம் அடையாமல் இருக்க ஒரே தேவை ராஜா உம்முடைய பிரசனம் ராஜா. ஏசப்பா, உங்கள் பிரசனம் மற்றும் ராஜா எங்கள் வாழ்வில் இருந்தால், ஏசப்பா உங்களுடைய பிரசனம் ராஜா எங்கள் உள்ளத்தில் இருந்தால் ராஜா, உம்முடைய பிரசனம் ராஜா எங்கள் வீட்டில் இருந்தால் சுவாமி நாங்கள் பின்மாற்றம் அடைய வாய்ப்பே இல்லை ராஜா. ஆமேன் தேவனே. ஏசப்பா, இப்பொழுதும் ராஜா உம்முடைய பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. இந்த இடத்துல ராஜா ஏசப்பா நீங்க இறங்கி வாங்க ராஜா தகப்பனே. ஏசப்பா நீங்க இறங்கி வாங்க, உம்முடைய ஆவியானவரை எங்க மத்தியில் அனுப்புங்க தகப்பனே. ஏசப்பா, எங்களுக்கு என்று சொந்தம் யாரும் இல்லை ஏசப்பா. இந்த உலக பிரகாரமான சொந்தம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு ஒரே துணை உங்களுடைய ஆவி மட்டும் தானே ஏசப்பா. அந்த ஆவியானவரை நம்ம கூப்பிடுவோமா?
எங்க இடத்துல பிரசனமாங்க. வாங்க ஆவியானவரே, எங்க பாவத்தை நீங்க கழுவுங்க தகப்பனே. ஏசப்பா உம்முடைய ரத்தத்தினால எங்க பாவத்தை கழுவுங்கன்னு கேட்போமா? உச்சன் தலைமுதல் உள்ளங்கால் வரை ஏசப்பா ஒரு பாவியாக நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அந்த பாவத்தை ராஜா நீங்க கழுவி எங்களை சுத்திகரிங்க தகப்பனே. கழுவி எங்கள் பாவம் கழுவி உள்ளத்தில் இறங்கி வாங்க தகப்பனே. ஆம் ராஜா ராஜா எல்லாரும் எங்களை கைவிட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் ராஜப்பனே. எல்லாரும் எங்களை ஏமாற்றின ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். எங்களுக்குன்னு யாருமே இல்லை. ஒரு 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 உண்மை விட்டு ஒரு பின்மாற்றம் அடைந்து ராஜா ஏசப்பா உண்மை விட்டு வழி விலகி போன ஒரு சூழ்நிலை இருக்கும் தகப்பனே. ஆனால் தகப்பனே உங்களுடைய அன்பின் கயிறுகளாக எங்களை கட்டி இழுப்பதற்காக நன்றி தகப்பனே. எப்ராஹீமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலை உன்னை எப்படி நான் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொன்ன என் தகப்பன், என்னுடைய ராஜா, என்னுடைய வல்லவர் என்னோடு இருக்கிறார். எனக்கு என்ன பயம் உண்டு? எத்தனை சத்துருவின் போராட்டங்கள் எங்கள் நேர வந்தாலும் உண்மை நான் கைவிட மாட்டேன் எங்களுக்கு வாக்கு பண்ணின தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஏசப்பா இந்த நேரத்தில் ஏசப்பா நாங்கள் வீட்டில் இருந்தாலும் ராஜா உம்முடைய மகிமையின் பிரசனத்தினாலே இந்த இடத்தை நீங்க நிரப்பதற்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா இந்த நேரத்திலே ராஜா நீர் ஆவியானவராய் வந்து இருப்பதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா நான் வந்து ஏசப்பா உம்மை விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி போனேன், ஆனாலும் என்னை நல்லவனாக மாற்றி என்னை கட்டி இழுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ராஜா நீங்க மட்டும் இல்லைன்னா, நீங்க மட்டும் ரத்த சிந்தலனா, நீங்க மட்டும் சிலுவையில் அறையலைன்னா இந்நேரம் நான் எங்கேயோ மரித்து போய் கடந்திருப்பேன். ஆனா ஒரு பாவியான என்னை
என் மகன் என்று சொல்லி, என் மகள் என்று சொல்லி உம்முடைய அன்பின் கயிறுகளால் எங்களை கட்டி போட்டு ராஜா ஏசப்பா, நீங்க உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினே, அதுக்காக நன்றி தகப்பனே. எங்களை ஏசப்பா உமக்கு சொந்தமான பிள்ளைகளாக மாற்றினே, அதுக்காக நன்றி தகப்பனே ராஜா. மனுஷரை கட்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன், 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 மோசேயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனைப் போல சுமந்து செல்பவரே, தாயைப் போல உணவு கொடுப்பவரே, தகப்பனைப் போல என்னை சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனைப் போல என்னை சுமந்து செல்பவரே, நல்ல தகப்பனைப் போல என்னை சுமந்து செல்பவரே, மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, இந்த பாவியை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, மனுஷரை கட்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. ஆம் தகப்பனே, எப்ராஹீமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை நான் எப்படி ஒப்புக் கொடுப்பேன் என்று சொன்னீரே தகப்பனே. இந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாத ஒரு தேவனாக நீர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா, ஒரு பாவியான வாழ்க்கையை நாங்கள் எவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ராஜா. ஏசப்பா, உங்களுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்க உங்க ரத்தத்தினால் எங்களை கழுவி ராஜா. ஏசப்பா, உங்களுடைய ரத்தத்தினால் ஆண்டவர் எங்களை கழுவி ஒரு புது மனிதனாக எங்களை மாற்றப் போவதாக நன்றி தகப்பனே. எத்தனையோ பாவங்கள் செய்த என்னை உம்முடைய பிள்ளையாக எங்களை அழைத்திருக்காக நன்றி ஏசப்பா. உம்முடைய வல்ல கரத்தினால் எங்களை அழைத்திருக்காக நன்றி தகப்பனே. உண்மையில இருக்கிற அந்த பற்றுதலை கொன்று எஞ்சி இருக்கிற இந்த நாட்களில் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு போராட்டமான சூழ்நிலை நாங்கள் இருந்தாலும் நீர் எங்களை கைவிடாத தேவன் என்பதை மட்டும் நாங்கள் மறக்காமல் உண்மையில எங்கள் முழு நம்பிக்கையை வைத்து உண்மை மட்டும் பற்றி கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்க போற வேத வாக்கியங்களுக்காக நன்றி தகப்பனே. மரியனை மறைத்து ராஜா நீங்க வெளிப்படுங்க. நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை எங்ககிட்ட பேசுங்க. உம்முடைய வார்த்தை அடுத்த ஒரு வாரத்திற்கும் எங்கள் வாழ்நாளுக்கும் ஒரு மன்னாவாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த ஆவிக்குரிய போஜனத்தை கொண்டு நாங்கள் திருப்தியாகி உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்கள் கிருபை செய்யுங்க. உம்முடைய இரக்கங்களை பெற்று வாழ எங்கள் உதவி செய்யுங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபைக்கு அறிவிக்க வேண்டிய சில முக்கியமான அறிவிப்புகள். கடந்த வார ஞாயிற்றுக்கிழமையில் அறிவித்த அறிவிப்புகள் தொடர்ச்சியாக இந்த வார ஆராதனையிலும் குறிப்பாக வரும் 23ஆம் தேதி
திருச்சபையினுடைய 30வது ஆண்டு விழாவை காண இருக்கின்றோம். அந்த ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் யாவரும் ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக ஆண்டு விழா ஆராதனை முன்னிட்டு வருடம் நாம் 2 நாள் நற்செய்தி கூட்டங்களை நாம் வைப்போம். இந்த வருடமும் நாம் நற்செய்தி கூட்டங்களை இந்த காணொளி மூலமாக நாம் காண இருக்கின்றோம். வெள்ளி சனி 21, 22ஆம் தேதி காணொளி மூலமாக நீங்கள் இந்த நற்செய்தி கூட்டங்களுக்கான தேவ செய்தி நீங்கள் கேட்கலாம். 23ஆம் தேதி ஆண்டு விழா சிறப்பு செய்தியானது நம்முடைய ECI சென்னை பேராயத்தினுடைய சென்னை பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஏ மோகன் ஐயா அவர்கள் ஆண்டு விழா சிறப்பு செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். தொடர்ச்சியாக இந்த ஆராதனைக்காகவும் நற்செய்தி கூட்டங்களுக்காகவும் குறிப்பாக ஆண்டு விழாவுடைய தேவைகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு விழாவிற்கு நன்கொடையாக கொடுக்க விரும்புகிறவர்கள் திருச்சபையினுடைய வங்கி கணக்கில் விவரங்களில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்கப்படும். நீங்கள் நன்கொடையாக கொடுக்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் வரக்கூடிய ஆண்டு விழா ஞாயிற்றுக்கிழமையிலும் குறிப்பாக 22ஆம் தேதியும் நீங்கள் ஆண்டு விழாவுக்கான வருடந்தோறும் நாம் படைக்கக்கூடிய ஆண்டு விழா சிறப்பு கவர் காணிக்க நீங்கள் படைக்கலாம். உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இது கட்டாயமல்ல, ஆனாலும் உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வர ஞாயிற்றுக்கிழமை இதை தொடர்ந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து நீங்கள் ஆண்டு விழா ஆராதனைக்கான சிறப்பு கவர் காணிக்கைகளை வைக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த நற்செய்தி கூட்டங்களுக்கான தேவ செய்தி எல்லாம் பதிவு செய்யப்பட்டு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் லிங்க் மூலமாக நீங்கள் அதை பார்க்கலாம். ஆண்டு விழா செய்தியும் நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். திருமண அறிக்கையை நாம் வாசிக்க கேட்கலாம். கடந்த வாரத்தில் முதல் திருமண ஓல அறிக்கையை நாம் வாசி கேட்டோம். இந்த தடவை 2வது மற்றும் 3வது திருமண அறிக்கையை நாம் வாசித்து நாம் முடிக்க இருக்கின்றோம். நமது சபையை சேர்ந்த திரு தமிழ்ச்செல்வன் திருமதி நிர்மலா அவர்களின் மகள் பெனிட்டாவுக்கும் ECI கல்வாரி ஆலயம் ஜோதிநகர் சபையை சேர்ந்த திரு குப்புசாமி திருமதி மகேஸ்வரி அவர்களின் மகன் அருண்குமார் ஆகிய இவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்பதை சபைக்கு தெரியப்படுத்துகிறேன். இவ்விருவரையும் பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாதபடிக்கு நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் மற்றும் 3ஆம் திருமண அறிக்கை. தொடர்ந்து திருமண அறிக்கை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. திருமணம் செய்து கொள்ளப் போகிற அருமையான மணமக்களுக்காக உங்கள் குடும்ப ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நற்செய்தி மற்றும் ஆண்டு விழா ஆராதனைகளுக்கு உங்கள் குடும்ப ஜெபங்களில் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இணைந்து செயல்படுவோம், இறைவனின் ஆசீர் பெறுவோம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் நம்முடைய தலைமை ஆயர் அவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தேவ செய்தியை கொடுப்பார்கள். அதனை தொடர்ந்து நம்முடைய தலைமை ஆயர் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு கூட இந்த ஆராதனை நிறைவடையும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவர் உச்சமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அன்பான ECI அடைக்கல திருச்சபையின் விசுவாச குடும்பத்தாரே, நண்பர்களே, உறவினர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலைவேளை ஆகஸ்ட் மாதம் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய பாதத்திலே சத்தியத்தை அவருடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். 4 மாதங்களுக்கு மேலாக ஐக்கியப்பட முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை இந்த காலங்களில் நாம் சிந்தித்து பார்ப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நன்றாக இந்த ஆண்டின் துவக்கத்தை ஆரம்பித்தோம். ஆனால் மார்ச் 22 தேதி முதல் கொரோனா வைரஸ் என்ற கொள்ளை நோயினாலே பல இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஆளானோம். குடும்பம் மாத்திரமல்ல,
திருச்சபையும் இன்றைய நாட்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நாம் ஆண்டவரை விட்டு இந்த சூழ்நிலையும் பின்வாங்காமல் இருக்கிறோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். செப்பனியா 1:6 கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமல் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் அப்புறம் ஒரு பயங்கரமான எச்சரிப்பை கொடுக்கிறார். இவ்விடத்திலே இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். சூழ்நிலைகள் கடினமானது, வித்தியாசமானது, எதிர்பாராத ஒரு சூழ்நிலை இக்கட்டுக்குள்ளாய் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவாதி தேவன் நம்மை உலக தோற்றம் என்பதாக தெரிந்து கொண்டு அப்படி குமாரனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அப்படி திருச்சபையில் அங்கமாய் வைத்திருக்கிறபடினாலே அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஆகவே இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு பேக் ஸ்லைடர்ஸ், பின்வாங்கி போகிறவர்கள். அவர்கள் பின்வாங்கி போவதற்கு என்ன காரணங்கள் என்பதை சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அநேக ஆவிக்குரிய தலைவர்கள், இறையியல் நிபுணர்கள், வல்லமையான பிரசங்கிமார்கள் நன்றாக ஊழியத்தை ஆரம்பித்து நல்ல வளர்ச்சி அடைந்து மேலோங்கி செல்கிற நாட்களில் அவர்கள் இடறி விழுந்து தவறி போனது சரித்திரத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலும் பல தேவனுடைய மனிதர்கள் வழிவிலகி போயிருக்கிறாங்க, பின்வாங்கி போயிருக்கிறாங்க. ஆகவே நாம் இக்காரணங்களை அறிந்து நாம் பின்வாங்காத நிலைமைக்கு நம்மை ஆண்டவருக்குள்ளே கிட்டி சேர்ந்து ஆண்டவரோடு நெருக்கப்படுவோம். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நான் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன். பல காரணங்களை சொல்லி பவுலடியார் ரோமர் 8 சொல்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நான் பின்வாங்க மாட்டேன், கிறிஸ்துவ அன்பினாலே நெருக்கப்பட்டிருக்கேன் என்று சொல்லுகிறார். பின்வாங்கி போவதுக்கான காரணங்கள், முதலாவதாக ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ். ஆவிக்குரிய தலைவர்கள் வருகை தராது அல்லது இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையிலே விசுவாசிகள் பின்வாங்கி போகிறார்கள். ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லீடர். நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து செங்கடலை கடந்து வனாந்தர மார்க்கமாய் நடந்து போகிற வேளையிலே மோசேயை தேவன் அழைத்து சீனாய் மலையிலே 40 நாட்கள் இரவும் பகலும் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் உபவாசி கர்த்தருடைய கற்பனைகளை 2 பலகைகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்குவதற்கு தாமதமான போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு என்ன நேர்ந்ததோ, வருகை தாமதிக்கிறே என்று அவர்கள் கவலை அடைந்த மாத்திரமல்ல, ஆரோனிடத்திலே எங்களை வழிநடத்தி செல்லத்தக்க தெய்வங்களை உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார்கள். மோசே அந்த காலகட்டத்தில் அவர் மத்தியில் இல்லை. ஆண்டுடைய சன்னிதானத்தில் 40 நாள் உபவாசி ஜெபித்து 10 கற்பனைகளை வாங்கி கொண்டு அவர் வருகிற வேளையில் தாமதித்தது. கொஞ்சம் லேட்டாக வர்றார். இதை பொறுத்து கொள்ள முடியாத இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனை பார்த்து எங்களுக்கு வழிநடத்தக்கூடிய தெய்வங்களை உண்டு பண்ணு என்று சொல்லி அவனை வற்புறுத்தினதை நாம் அங்கே வாசிக்கிறோம். உடனே ஆரோன் என்ன சொல்லுகிறார்? உன் மனைவிகள் குமாரத்துடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலட்டி என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றான். 3ஆம் வசனம், அவள் எல்லாரையும் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினாலே கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். கன்றுக்குட்டி தான் இவர்களை வழிநடத்தும் என்று ஒரு விக்கிரகத்தை ஆரோன் செய்தான். ஆரோனும் ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவன், அவளோடு கூட இருக்கிறான். ஆரோன் தலைமைத்துவத்திலே தோல்வி அடைந்தவன். மோசே வந்து விடுவார், தேவனிடத்தில் போய் பேசி கொண்டிருக்கிறார், நமக்கு நல்ல செய்திகளை கொண்டு வருவார்,
நல்ல சமாதான ஆற்றலை கொண்டு வருவார் என்று அவளை ஆற்றி தேற்ற வேண்டிய ஆரோன் அங்கே தோல்வி அடைந்து, மோசையோடு கூட எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் இம்மட்டும் வருமட்டுமாக மோசையோடு ஐக்கியம் கொண்டு அநேக காரியங்களை கற்றுக்கொண்ட ஆரோன் இந்த இடத்திலே தவறி அந்த மக்கள் வழி விலகி செல்வதற்கு, பின்வாங்கி செல்வதற்கு ஆரோன் ஒரு தோல்வி தலைவனாக இங்கே இருக்கிறான். ஒரு ஆவிக்குரிய தலைவன், அவனும் மக்களை தவறாக வழிநடத்தி பின்வாங்கி போக செய்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த காலகட்டங்களிலே சூழ்நிலையிலே போதகர்களாகிய நாங்கள் உங்களை அதிகமாக சந்திக்க இயலாத நிலைமை. வீடுகள் சந்திப்பு இல்லை, ஆலயங்களே ஜெபக்கூட்டங்கள் இல்லை, போதனைகள் நேரடியாக கேட்க இயலவில்லை. எவ்வளோதான் செய்திகளை ஆயத்தப்படுத்தி பேசினாலும் அந்த யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் பார்க்கறது கொஞ்சம்தான். ஆரம்பத்தில் நிறையா பார்த்தாங்க, வர வர அப்படியே குறைந்து கொண்டு போகுது. நம்ம அதில் கவனம் செலுத்துவதில்லை. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னை உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்குது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த காலகட்டங்களில் தலைவருடைய பிரசனம் நம்ம மத்தியில் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் அதிலே கவனம் செலுத்தும் பொழுது ஒருபோதும் பின்வாங்கி போக மாட்டீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் ஆலோசனை சொல்லுவார், நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காட்டுவார். ஆகவே தலைவர்கள், பிசிக்கல் லீடர் பிரசன்ஸ் இஸ் நாட் அவைலபிள், பட் காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் ஆல்வேஸ் வித் யூ ஆல். உங்கள் எல்லோரோடும் கர்த்தருடைய பிரசன்னை இருக்குது. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து, ஐ வில் டீச் யூ, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஐ வில் ஷோ யூ த வே டு வாக். நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், ஆலோசனை தருவேன் என்று சொல்லுகிறார். இவைகள் உங்களுக்கு பின்வாங்கி போகாமல் உங்களை காக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, ஈவில் அசோசியேஷன், தீயவர்களுடன் கூட்டு சேர்தல். பின்வாங்கி போவதற்கு ஆவிக்குரிய மனுஷன், விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளை பின்வாங்கி போவதற்கு காரணம் தீயவர்களுடன் கூட்டு சேர்தல் என்று நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. He was not loyal to God. வயது சென்றபோது மனைவியுடைய ஐக்கியம் அந்நிய தேவனை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். இன்றைக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டானோ, இரவிலே சொப்பனத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று தேவன் கேட்டபோது, எனக்கு இந்த மக்களை நிர்வாகிக்கத்தக்கதாக நடத்தக்கதான ஞானத்தை தாரும் என்று சொன்னான். நான் சிறுவன், போக்குவரத்து அறியாதவன். ஞானத்தையும் அவனுக்கு அதிகமான ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அது முதல் கர்த்தரோடு நடந்து வந்த சாலமன், எருசலேமிலே தாவீதாலே கட்ட முடியாத ஆலயத்தை இந்த சாலமன் மூலமாக தேவன் கட்ட வைத்து அதை முடித்து பிரதிஷ்டையெல்லாம் செய்தான். தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்தான். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 13 வசனம் வரைக்கும் அங்கே இந்த சாலமன் ராஜா ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களை அங்கே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சாலமன், கார் இருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன். தேவன் தங்கத்தக்க நிலையான ஸ்தானம், தேவன் வாசம் பண்ணத்தக்க வீடு என்று எருசலேம் தேவாலயத்தை கட்டி ஆண்டவரிடத்திலே அதை அர்ப்பணித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். 23ஆம் வசனத்திலே இந்த விதமாக வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை என்று ஆண்டவரிடத்திலே ஊர்ஜிதமாக
அவரை முற்றிலும் சார்ந்தவனாக இருந்த இந்த சாலமன் மனைவிகளுடைய பழக்கத்தினாலே அவருடைய இருதயத்தை அந்நிய தேவர்களை நாடும்படி சாய பண்ணினார்கள். 23ஆம் வசனத்தில் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒப்பான தேவன் இல்லை, தங்கள் இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற நமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிற என்று அருமையான ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அவனுடைய அந்த கன்ஃபெஷன், ஒரு அறிக்கை, விசுவாச அறிக்கை, தேவனை சார்ந்திருக்கிற அறிக்கை. தேவனே ஒன்றான மெய் தேவனாகிய நம்முடைய தேவன்தான் இந்த உலகத்திலே ஒப்பானவன் வேறு யாரும் இல்லை என்று கொடுத்தவன். இந்த ஈவில் அசோசியேஷன் என்னைக்கு எகிப்தில் போய் பொண்ணு கொண்டானோ அன்னையிலேருந்து அவனுடைய மனைவிகள் மறுமனையாட்டிகள்லாம் அவனை, அந்த சாலமோனை அவர்கள் விக்கிரங்களை ஆராதிக்கும்படியாக வழிநடத்தினார்கள், சாய பண்ணினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஈவில் அசோசியேஷன், தீயவர்களுடைய பழகும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் விரிவு ஏற்படும், இடைவெளி ஏற்படும். அந்த தீய பழக்கம் நெடுநாளாய் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நாம் போய் விடுவோம். இன்றைக்கு சூழ்நிலையிலே அதுக்கு சாதகமான காரியங்களாக உண்டு. வீட்டில் தான் இருக்கிறோம், சிலர் வேலைக்கு போகிறோம், பல தீய பழக்க வழக்கங்கள். இந்த 4 மாதத்தில் பேப்பரில் படி 75,000 கன்னி பெண்கள் கர்ப்பமாக இருக்கிறாங்க. தீய பழக்கம், தவறான உறவுகள், ரொம்ப அதிர்ச்சியான ஒரு காரியம். வீட்டில் இருக்கிறோம், தீய பழக்கம் பின்வாங்கி போகத்தக்கதாக நமக்கு ஒப்பான தேவன் யார் என்று சொல்லி அவரை குறித்து அறிக்கை பண்ணினவன் இங்கே 11 நாளில் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். த ஈவில் விமன், த ஈவில் வைஃப்ஸ், தீய மனைவிகள், தீய நோக்கம் கொண்ட மனைவிகள். ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை என்று சொன்ன சாலமோனை அவர்கள் திருப்பி விட்டு தங்கள் தெய்வர்களை நாடி தேடும்படிக்கு அவனை வழி விலகி போக பண்ணார், பின்வாங்கி போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பான விசுவாசிகளே, பவுலடியா நம்ம கொடுக்கிற ஒரு கட்டளை என்னவென்றால் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்தை எருசலேமிலே சிறப்பாக கட்டி மேன்மையாக பிரதிஷ்டை செய்த சாலமன் அந்த விக்கிரங்களோடு சம்பந்தம், தீய பெண்களோடு வைத்த பழக்கம், விக்கிரங்களோடு சம்பந்தம் பண்ணி ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு பின்வாங்கி போய்விட்டான். அதான் செப்பனியா அதை கண்டித்து சொல்லுகிறார். செப்பனியா 1:6 நம்ம வாசித்தோம். அதை செப்பனியா தீர்க்கதரிசி அந்த 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் கண்டித்து சொல்கிறார். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும். காலத்தில் ஒரு நீண்ட ஜெபத்தை ஏறெடுத்த சாலமோன் ராஜா பிரதிஷ்டைனாலே நீண்ட ஜெபத்தை ஏறெடுத்தான், மக்களுக்காக ஜெபித்தான், அந்நிய தேவர்களை நாடுகிறவர்களுக்காக ஜெபித்தான். எல்லாரும் வந்து இந்த ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதித்து நன்மையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபித்தவன் அவரே கர்த்தரை குறித்து விசாரியாமல் பின்வாங்கி போனார். இது நமக்கு ஒரு எச்சரிப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஈவில் அசோசியேஷன், பல தீய பழக்க வழக்கங்கள், தீய நண்பர்களுடைய ஐக்கியம், சுகவாசம் நமக்கு வரும். அவைகளை நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவளாய்ந்து கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடிக்கு ஆவிக்குரிய குடும்பங்களோடு, ஆவிக்குரிய நண்பர்களோடு, ஆவிக்குரிய சகோதர சகோதரர் ஐக்கியம் கொண்டு ஜெபிப்பதும் வேத வசனத்தை வாசிப்பதும் கர்த்தரையே நோக்கி அவரை முதலாவது தேடும் பொழுது நீங்கள் பின்வாங்கி போக மாட்டீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு அன்போடு கூட நான் கட்டளையிடுகிறேன். 3ஆவதாக உலக பிரகாரமான வெற்றி, வேர்ல்ட்லி சக்சஸ். 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரத்தில் இந்த விதமாக வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அங்கே அமத்சியா ராஜா, யோவாகாஸ் ராஜாவுடைய குமாரனாய் அமத்சியா ராஜா
யோவாஸ் இறந்த பின்பு அதிலே ராஜாவானான். அவன் ராஜாவான பின்பு அவன் கர்த்தரை அவனுடைய தகப்பனைப் போல முழு மனதோடு அவன் தேடவில்லை என்று வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்திலே அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. அப்படியே பாவலா காட்டுறான், நடிக்கிறான். அப்பா செம்மையாய் செய்த போல மக்கள் உண்பதாக கர்த்தர் உண்பதாக செம்மையை செய்வதை போல நடிக்கிறான், பாவலா காட்டுறான். ஆனால் உண்மையாக அவனுடைய தகப்பனாகிய யோவாஸ் அவன் கர்த்தரை தேடின போல அவன் தேடவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உத்தமமாய் தேடவில்லை. 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அமத்சியா ஏதோமேரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகள் முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபங்காட்டினான். தகப்பன் செய்து போல உத்தமமாய் கர்த்தர் முன்பதாக நடப்பதாக நடித்து பாவலா காட்டியவன் தகப்பன் பலிபீடங்களை இடித்து போட்டு விக்கிரங்களை விலக்கி போட்டான். அந்த இதை பின்பற்ற வேண்டிய இவன் அங்கே போய் ஏதோமேரை முறியடித்த போது சேயீர் புத்திரன் தெய்வங்களை கொண்டு வந்து அதை தனக்கு தெய்வங்களாக வைத்து கொண்டான். பரிதாபமான ஒரு நிகழ்வு, பரிதாபமான ஒரு நிகழ்ச்சி. அவைகளை பணிந்தான், தூபங்காட்டினான். ஒருபுறம் கர்த்தருடைய பார்வையிலே உத்தமமாய் நடப்பது போல நடிக்கிறான் பாவலாக. இன்னொரு பக்கத்தில் அந்த சேயீருடைய தெய்வங்களை கொண்டு தன்னுடைய தெய்வமாக்கி அதை பணிந்து தூபங்காட்டி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் மூண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீ நாடுவான் ஏன்? நீ யுத்தத்துக்கு போன போது நம்முடைய ஜனத்தை நம்முடைய இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் தப்புவிக்க பண்ணார். ஆனால் நீ கொண்டு வந்து தூபம் காட்டுறிய, பூஜை பண்ணுறிய, ஆராதிக்கிறிய, பணிந்து கொள்ளைய, அந்த தெய்வம் நம்முடைய ஜனங்களை தப்புவிக்க பண்ணலையே, நீ ஏன் அப்படி செய்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை எச்சரித்தார். இந்த காலவேளையில் நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை ஆண்டவர் தப்புவிக்கிறார். இந்த கொள்ள நோய்க்கு தப்புவித்து வந்தார். இந்த கொள்ள நோய் என்ற ஒரு அகோரமான யுத்தத்திலே வெற்றி நடை போட்டுக்கொண்டு இதுவரும் அது நம்மை அணுகவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மை தப்புவிக்காத அந்நிய காரியங்களை விக்கிராரணைக்கு சமமான ஒன்றை நாம் ப்ரையாரிட்டி கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து அதை இச்சிக்கும் பொழுது அது விக்கிர ஆராதனையாக மாறும். ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார் என்று பார்க்கிறோம். 19ஆம் வசனத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். நீ ஏதோமேரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினதென்ன? ஏதோமேரை வெற்றி கொள்ள ஆண்டவர் உதவினார். இந்த உலக பிரகாரமான வெற்றி தன்னுடைய வெற்றி என்று அவன் நினைத்து அவன் கர்வம் கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போது நீர் உன் வீட்டில் இரும், நீயும் உன்னோட யூதா விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வானேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். இப்போ உனக்கு பொல்லாப்பு வருது, பொல்லாப்புக்கு உன்னை நான் வழி விலகி மீட்டு கொண்டேன், பொல்லாப்புக்கு தப்புவிக்க பண்ணேன். ஆனால் உன்னை தப்புவிக்காத தெய்வத்தை உனக்கு சொந்தமாய் கொண்டு பணிந்து வழிபடுற, இப்போ உனக்கு பொல்லாப்பு வருதுன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே எச்சரித்தார். யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தரே வெற்றியை தருகிறார். கர்வம் கொண்டால் அழிவுதான் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. அதான் செப்பனியா 1:6 சொல்லா, கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களை இவ்விடத்திலே இராதபடிக்கு சங்கரிப்பேன். அதைத் தொடர்ந்து இந்த அமத்சியா ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி மேலே தோல்வியை காண்கிறான். அவன் அநேகர் மாண்டு போகிறார். யுத்தத்தில் தோல்வியும் அநேக அழிவுகளையும் அவன் தன் கண்கூடாக கண்டு தன்னுடைய காலத்திலே மரித்து போனான். சங்காரம் பண்ணப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 20ஆம் வசனம், ராஜாவும் யூதாவும் ஏதோமின் தெய்வங்களை நாடினபடியால் அவர்களை அவர்களின் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்தார். சத்துரு சும்மா விடுவானா? அவரை அழிக்க பண்ணான். இது ஒரு எச்சரிப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேர்லி சக்ஸஸ், உலக பிரகாரமான வெற்றி, தொழிலில் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, பரீட்சையில் வெற்றி,
நான் கையிடி சாரியங்களாம் வெற்றி 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 என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற வெற்றியை நாம் உலக பிரகாரமாக என்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நான் பெற்ற வெற்றி என்று சொல்லி உன்னை குறித்து கர்வம் கொள்ளும் பொழுது, மேன்மை பாராட்டும் பொழுது அது உனக்கு அழிவை கொண்டு வரும் என்று வேத வசனத்தினாலே நாம் எச்சரிக்கப்படுகிறோம். குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாயிருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கர்த்தரால் வரும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றியை கொடுக்கிறார். நீ உலக பிரகாரமாக கண்டுகொள்கிற வெற்றியிலே கர்வம் கொள்ளாதபடி, ஆணவம் கொள்ளாதபடி, இது கர்த்தராலே கிடைத்தது, கர்த்தராலே வந்தது என்று சொல்லி உன்னை தத்தம் செய்து அந்த கர்வத்தில் பின்வாங்கி போகாதபடிக்கு அமைதியும் தாழ்மையும் நல்ல ஒரு தியானத்தோடு ஜெபத்தோடு வழி நடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் உலக பிரகாரமான வெற்றியை உன்னதமான வெற்றியாய் மாற்றி, ஆவிக்குரிய வெற்றியாக, விசுவாச வாழ்க்கையின் வெற்றியாக ஆண்டவர் கொடுத்து இந்த காலகட்டத்தில் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நான்காவதாக ஷாலோனஸ், ஆழமற்ற தன்மை. ஷாலோ அப்படியே மேலோட்டமாக இருப்பது, ஒரு டீப்பாக ஆழமான தன்மை, ஆவிக்குரிய ஆழமான தன்மை, வேர்பற்றாத தன்மை என்று நாம் சொல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இந்த விதமாக நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஆண்டவர் அங்கே விதைகளை குறித்ததான ஒரு திருஷ்டாந்தத்தை, ஓமையை குறித்து சொல்லுகிறார். அந்த விதை கற்பாறையில் விழுந்தது, முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்தது, வழி அருகே விதைந்தது. 4 இடங்களில், வழி அருகே, கற்பாறையிலே, முள்ளுள்ள இடங்களே, நல்ல நிலத்திலே. 13ஆம் வசனத்திலே, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால். வசனத்தை கேட்டபோது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள, ஒண்டர்ஃபுல் சர்மன், வாட் அ பியூட்டிஃபுல் சர்மன், எவ்வளோ அழகான செய்தி, எவ்வளவு நல்ல செய்தி, எவ்வளவு கதைகள் என்று பிரசங்காரை புகழ்கிறோம், பிரசங்கத்தை புகழ்கிறோம். ஆனால் வார்த்தை நம்முடைய இருதயம் கடினமாக இருக்கும் பொழுது வேர் பற்ற வேண்டும். கேட்கும்போது சந்தோஷமே வசனத்தை ஏற்றுக்கொள்ள, ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறார்கள். எங்கே வேர் ஆழமாக பற்றவில்லையோ அது சோதனை காலத்திலே நம்மை பின்வாங்க போக செய்யும் என்பதை நாம் பார்க்கிறோம். கொஞ்ச காலம் மாத்திரம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஒரு நல்ல பிரசங்கர் வாரன் வெஸ்பர் என்பவர் சொல்லுகிறார், don't say after hearing the preaching, what a beautiful sermon. You have to say, because of your sermon I will do something. பிரசங்கம் கேட்டு முடித்தவுடனே எவ்வளவு அழகான பிரசங்கம் என்று பிரசங்காரை புகழாதே, பிரசங்கத்தை புகழாதே. உங்கள் பிரசங்கத்தை இன்றைக்கு நான் கேட்டபடினாலே நான் இந்த காரியங்களை செய்வேன், தீர்மானம் எடுப்பேன், இவைகளை நடப்பேன் என்று நீ அறிக்கை பண்ணு என்று சொல்லுகிறார். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்தோடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள. வாரத்தில் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், வசனத்தை கேட்டோம், சந்தோஷமாக கேட்டோம். சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக இருந்தது. சிலர் கற்பாறையிலே விதைக்கப்பட்ட அந்த விதையைப் போல வேர் பற்றி கொள்ளாமல் அப்படியே ஷாலோவா ஆழமாக வேர் பதியாதபடினாலே என்ன பண்ணாங்க, தங்களுக்குள்ளே வேர், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போனார்கள். இது சோதனையின் காலம், இது நம்மை பரீட்சிக்கிற காலம். விசுவாசத்திற்கும் சோதனை, நம்மை விசுவாசத்துக்கு பரீட்சிக்கிற ஒரு காலம். நாம் வேர் பற்றி இல்லை, ஆழமற்ற தன்மையில் இருப்போமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்வாங்கி போவோம். இருதய கடினம், வேர் பற்றி கொள்ள முடியாத சூழ்நிலை. இருதயத்தை திறவாமல் மூடி வைத்தல், வேர் பற்றி கொள்ள முடியாது. உனக்குள் ஆண்டவர் பிரவேசிப்பார். வேர் பற்றின வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று சொல்லி நமக்கு யாவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். மத்தேயு 14:24 முதல்
30 வசனம் வரைக்கும் இயேசுவாமி ஜலத்தின் மேலே நடந்த சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். 4ஆம் ஜாமத்தில் அவர் கடலில் ஜலத்தின் மேலே நடந்து வருகிறார். சீஷெல்லாம் பார்த்து அந்த படகுல போகிறாங்க, ஆவேசம் என்று சொல்லி பயந்தாங்க. உடனே 27 வசனம், உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன்கொள்கள், நான் தான், பயப்படாதீர்கள், ஐயோ பேய் வருதுன்னு சொல்லி நடுச்சாமத்தில் இயேசுவானவர் கடல் மேலே நடந்து வருவதை படவிலை சென்ற சீஷல் பார்த்து ஆவேசம் என்று கத்துற, இயேசுவாமி திடன்கொள்கள், நான் தான். பேதுரு அவர், இன்னைக்கு ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து இடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்திலே போக ஜலத்தின் மேல் நடந்தான். இயேசுவை வா நட என்றார். நடக்க ஆரம்பித்தான். நீரே ஆனால் நான் நடந்து வர கட்டளையிடும், வா. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவர் என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில் இயேசுவானவரோடு வாழ்ந்து வருகிற பேதுரு, ஊழியம் செய்கிற பேதுரு, அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு பிரமிக்கிற பேதுரு, இந்த சூழ்நிலையில் இந்த நடுச்சாமத்தில் வா, நடந்து வா என்று இயேசுவினுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவன் நடக்க சென்றாலும் சூழ்நிலைகளை பார்த்து காற்று பலமாகிறதை கண்டு பயந்து, ஆழமற்ற தன்மை, விசுவாசத்தில் ஆழமற்ற தன்மை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமற்ற தன்மை, அப்படி ஷேலோவா மேல்மட்டமாக இருந்துட்டு கேட்கும்போது சந்தோஷப்படுது, ஒண்டர்ஃபுல் கைதிட்டுது, அப்புறம் வேர்பற்ற முடியாமல் இருக்கிறபடினாலே பின்வாங்கி போகிற சூழ்நிலை. இவனிடத்திலே பயந்தான், ஆழமான விசுவாசம் இல்லை. ஆண்டவர் அங்கே அவனோடு கூட இருக்கிறார். வா என்று ஆண்டவர் அழைத்தார். தைரியமாக செல்ல வேண்டியவன் பயந்தான், அமிழ்ந்து போனான். அமிழ்ந்து போவது காரணம் ஒரு ஆழமற்ற தன்மை, விசுவாசத்திலே ஆழமற்ற தன்மை. இயேசு இரட்சகர், இயேசு குணமாக்குறவர், இயேசு கரம் பிடித்து நடத்துகின்ற அந்த நல்ல இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை மறந்து ஆழமற்ற தன்மையாக இருந்தபடினாலே அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்றான். இயேசு அவனை கையை நீட்டி அவனை பிடித்த, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆழமற்ற தன்மை என்பது அற்ப விசுவாசம், பயம், சூழ்நிலைகள். காற்று பலமாக இருக்கிறனாலே பயம், ஆழமற்ற தன்மை, ஆழமற்ற விசுவாசம், ஆழமற்ற ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆழமற்ற நம்பிக்கை, அவநம்பிக்கைகள் அவனை சோதனைக்குள்ளாய் கொண்டு போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் ஆழமுள்ளதாக, நல்ல வேர் பற்றி கனி கொடுக்கிற ஆழமுள்ளதாக இருக்கும் பொழுது மெய்யாகவே நாம் ஆண்டவரிடத்திலே ஒன்றித்திருப்போம். அவரை விட்டு நாம் பின்வாங்க மாட்டோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அடுத்தபடியாக 5ஆவதாக லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இன்சைட், ஆவிக்குரிய காரியங்களில் குறைவுள்ளவளாக இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் இன்சைட், ஆவிக்குரிய அந்த ஆழமான காரியங்களில் குறைவுள்ளவளாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 63 வசனம் முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, சீஷர்கள் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டு முறுமுறுத்தார்கள். அவர் தன்னுடைய சரீரத்தை அப்பமாக, தன்னுடைய இரத்தத்தை ரசமாக அவர்களுக்கு சொல்லி, என்னுடைய இரத்தத்தை, என்னுடைய சரீரத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுவீர்கள் என்று போதனை கொடுத்தபோது சீஷர்கள் அவரை குறித்து முறுமுறுக்கிறார்கள். அவர் நல்ல தெளிவாக தான் பிரசங்கம் செய்தார். எங்கே போகிறேன், எங்கே இருந்து வந்தேன். 63ஆம் வசனத்திலே ஆவிக்குரிய காரியங்களை பற்றி சொல்லுகிறார். ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்குது. The word I spoke to you have life and spirit. ஆவியும் ஜீவனுமாய். அதை கேட்டவுடனே அங்கே விசுவாசிய சிலர் இருந்தாங்க. மறுபடியும் சொல்லார், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இயேசு அவளுக்கு சொன்ன உடனே அவருடைய சீஷர் அநேகர் அவனை கூட நடாமல் பின்வாங்கி போனார்கள். இந்த 12 சீஷர் கூட இருந்தாங்க, 70 சீஷர் அவர் கூட இருந்தாங்க. ஆனால் அந்த 12 சீஷர்கள் அவங்க மாத்திரம் தான், மற்றவெல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க. ஏன்னா கடினமான உபதேசம், முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களில் குறைவு பட்டவர்களாக இருந்தார்கள்.
இதற்கு முன்னர் சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனம் போதனை சில வேளையிலே கடினமாக இருந்தால் முறுமுறுக்காதபடி, அது சத்திய வசனம், அது ஆவியும் ஜீவனுள்ள வசனம். The word is spirit and life என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும், அந்த வசனம் நம்முடைய ஆவியை பலப்படுத்தும் என்பதை மறந்து போகும். அது குறைவில் இருக்கும்போது நாம் பின்வாங்கி போயிடும். சீஷர்கள் அவரிடத்தில் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 66 வருஷம் அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். வாட் கைண்ட் ஆஃப் டிசைபிள் யூ ஆர்? நாம் எப்படிப்பட்ட சீஷர்கள்? இந்த 12 பேரில் உள்ள ஒரு அங்கமாக இருக்கிறோமா, அல்லது பின்வாங்கி போன அந்த சீஷருடைய கூட்டத்தில் இருக்கிறோமா? இந்த காலம் நம்மை பின்வாங்கி போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளுகிறதான ஒரு நேரம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஆவியும், கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுடையதாக, அதையே பின்பற்றுவோம், அதை வாசிப்போம், தியானிப்போம், பின்பற்றுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 6வதும் கடைசியுமாக லவ் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்திலே அன்பு கூறுதல். உலகத்தின் மீது அன்பு கூறுதல் நம்மை பின்வாங்கி போக பண்ணும். உலக பிரகாரமான வெற்றி நம்மை பின்வாங்கி போக பண்ணும் என்று பார்த்தோம். இப்பொழுது உலகத்தின் மீது அன்பு வைக்கும் பொழுது நாம் பின்வாங்கி போய்விடுவோம். இந்த சீஷனை போல பரிசுத்த பவுலடியார் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்ல சீஷனாக விளங்கிய அந்த தேமா என்பவன் இப்பிரபஞ்சத்தை விட்டு அவன் பின்வாங்கி போனான் என்று வாசிக்கிறோம். 10ஆம் வசனம் 9ல் நீ சீக்கிரமாக என்னிடத்திலே வரும்படி ஜாக்கிரதைப்படு தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கப்பட்டது போய்விட்டான். தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது, உலகத்தின் மீது அன்பு வைத்து என்னை விட்டு பிரிந்து, அப்போஸ்தலனாகிய என்னை விட்டு பிரிந்து, சபைகளை ஸ்தாபித்து கொண்டு என்னை விட்டு பிரிந்து, சபைகளுக்கு உபதேசங்கள் கொடுக்குற என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கா பட்டணத்தில் போயிட்டாங்க. நல்ல வாழ்வு இருக்கும், சுகமாக இருக்கலாம், நல்ல பணம் இருக்கும், நல்ல செல்வாக்கு இருக்கும், நல்ல சாப்பாடு இருக்கும்னு சொல்லி தெசலோனிக்கா பட்டணத்தை அவன் தெரிந்து கொண்டு போய்விட்டான். கிரஸ்கே கலாத்தியா நாட்டுக்கும் தீத்து தல்மத்தியானும் போய்விட்டார்கள் என்று வருத்தத்தோடு எழுதுகிறார். இவங்கெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. லூக்கா மாத்திரம் என்னோடு கூட. அப்போஸ்தலனாகிய பவுல் கிரேட் சர்ச் பிளான்டர், பெரிய ஒரு சபை ஸ்தாபித்த ஒரு மாபெரிய அப்போஸ்தலன், நிருபங்களை எழுதியவர், நல்ல போதனைகளை திருச்சபை கொடுத்தவர். தேமா தெசலோனிக்கா பட்டணத்தை நோக்கி போய்விட்டான் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 119 176 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 176ஆம் வசனத்தில் இந்த விதமாக நாம் வாசிக்கிறோம். காணாமற் போன ஆட்டை போல வழிதேப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராக, உமது கற்பனையில் நான் மறவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், காணாமற் போன ஆட்டை போல வழிதப்பி போனேன். தெரிந்தோ தெரியாமல் வழிதப்பி போனால் ஆண்டவர் மீட்டு கொண்டு வருவார். 100 ஆடுகளில் 99 ஆடு தொழுவத்திற்கு ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு, தெரியாமல் போயிடுச்சு. அதை தேடி கண்டுபிடித்து தோளின் மேலே சுமந்து கொண்டு வந்து தொழுவத்தில் 99 ஆடோடு கூட 100வது ஆடாக சேர்த்து எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்பட்டார். இங்கே சங்கீதகன் சொல்லுகிறான், காணாமல் போன ஆட்டை போல வழிதப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராகும், இந்த கற்பனையை நான் மறவேன். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள். உலகத்தின் மீது அன்பு வைத்து உலகத்தின் காணாமல் தொலைந்து விடாதபடிக்கு, தேமாவை போல தொலைந்து விடாதபடிக்கு கர்த்தரோடு கூட இருப்போம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் இந்த விதமாக வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவரின் கூட்டத்தில் தாபரிப்பான். விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன். கர்த்தர் நமக்கு விவேகத்தை கொடுத்திருக்கிறார். வேத வசனம் நமக்கு விவேகத்தை, புத்தியை, நல்ல ஞானத்தை, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கொடுத்திருக்கிறார். அதை விட்டு, அந்த வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். அவன் போகிற இடம் செத்தவர்களின் கூட்டம், நடைப்பிணங்களோடு சேர்ந்து தாபரிப்பான் என்று சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பின்வாங்கி போவோமேனால் அதை விட பிரதானமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை விழுந்து போயிருந்தால் நாம் என்ன இடத்துல விழுந்தோம் என்று
ஆண்டவருக்குள்ளே தீர்மானித்து நம்மை எக்ஸாம் பண்ணி ஆராய்ந்து அறிந்து மறுபடியும் அவர் அண்டை வருவோம். ஆண்டவரே என்னை கண்டுபிடியும், என்னை தேடும் என்று காணாமற் போன ஆட்டை போல போயிட்டேனே, மறுபடியும் நம்முடைய மந்தையில் கொண்டு சேரும் என்று நம்மை தாழ்த்தி நம்மை கீழ்ப்படுத்தி ஜெபிக்கும் பொழுது நாம் பின்வாங்கலை விட்டு கர்த்தர் நம்மை மறுபடியும் தன்னுடைய ஐக்கியத்தில் கொண்டு தொடர்ந்து ஆசீர்வதிப்போம். பிரபலியமான ஒரு கீர்த்தனை எழுதிய ஒரு மனிதன் பெயர் ராபர்ட் ராபின்சன். கம் thou fount of every blessing. நல்ல நீரோடைய போல ஆசீர்வாதங்களை வந்து நீ பெற்றுக்கொள் என்ற ஒரு ஆங்கில பாடலை எழுதியவர் சில நாட்கள் கழித்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார். உலகத்திலே அன்பு வைத்து உலகத்தோடு ஒன்றித்து வாழ ஆரம்பித்தார். அவர் நிம்மதி இழந்தார், சந்தோஷத்தை இழந்தார், சமாதானத்தை இழந்தார். ஆனால் ஒரு நல்ல பியூட்டிஃபுல் சாங், அருமையான அந்த கீர்த்தனை எழுதியிருக்கிறார். கம் thou fount of every blessing. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும், நீரோடை போன்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நீ வந்து பெற்றுக்கொள் என்ற அருமையான பாடலை எழுதியவர். சரி, நிம்மதியை தேடி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தார். ட்ராவல் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு லேடியோடு அவருக்கு தொடர்பு வந்து அவளை நேசிக்க ஆரம்பித்தார். இருவரும் நிறைய காரியங்களை பேசிக்கொண்டே போனார்கள். அந்த அம்மா ஒரு வரியை வாசித்து இந்த வரியை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டாங்க. அந்த வரி, அந்த வார்த்தை, அந்த சென்டென்ஸ் வந்து வேறு எதுவுமல்ல, அவர் எழுதிய கம் thou fount of every blessing அந்த பாடலில் வருகிற ஒரு வரி. ஷாக் ஆயிடுச்சு அவருக்கு. முழுதுமாக வாசி பார்த்தா தான் எழுதிய பாடல். மறுபடியும் அந்த அம்மா கேட்குறா, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, இந்த குறிப்பிட்ட அந்த வார்த்தையை பற்றி என்ன நினைக்கிற, நீ அதில் வந்து என்ன நினைக்கிறன்னா அந்த அம்மாவுக்கு தெரியாது இவர் தான் அந்த பாட்டை எழுதினவர், அது இவருடைய மனதிலே உதித்த வசனங்கள் என்று தெரியாது. அவருக்கு அப்படியே ஒன்றும் சொல்ல முடியல, அழுக ஆரம்பித்தார். கண்ணீர் அவருடைய முகத்தில் அப்படியே வழிந்தோடி கொண்டே இருந்தது. தழுதழுத்த குரத்தில் சொன்னார், இந்த பாடலை எழுது வேறுமல்ல, நான் தான் எழுதினேன், அதை ருசித்தேன், உலகத்துக்கு கொடுத்தேன், திருச்சபைக்கு கொடுத்தேன். ஆனால் நான் பின்வாங்கி போயிட்டேன். உலகத்தின் மீது அன்பு வைத்து பாவத்திலே சிக்குண்டேன், வாழ்க்கையின் சந்தோஷத்தை எல்லாம் இழந்து விட்டேன் என்று அழுதாராம். அதே பாட்டில் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மெர்சி, அந்த இரக்கங்கள் அதிகமாய் ஸ்ட்ரீமை போல இருக்கும் என்ற வரியும் நீ எழுதியிருக்கேன். அதை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். நீ இப்போது ஆண்டவரிடத்திலே மனம் திரும்ப, ஆண்டவருடைய அன்பை உனக்குள்ளே புதுப்பித்துக்கொள், உன் பாவங்களை அறிக்கை செய், ஆண்டவனை ஏற்றுக்கொள்வார். ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மெர்சி, அவரிடத்துல அவ்வளவு இரக்கங்கள் இருக்குது, இரக்கத்தினாலே முடிசூட்டுவார் என்று நம்ம ஆலோசனை கொடுத்த உடனே தான் எழுதின பாடல் மூலமாக திரும்ப நான் ஆண்டவருக்குள்ளே வந்ததை நினைத்து பூரித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். பின்வாங்கி போன பாடகர் தாம் எழுதிய பாடல் மூலமாக அநேக ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தரண்டை வந்ததைப் போல ஒருவேளை விழுந்து போன நிலைமையில் இருப்போம். ஆனால் கர்த்தரண்டை வருவோம். ஆண்டவர் ஒரு காலத்திலே நம்மை அழைத்தார். ஒரு காலத்திலே விசுவாசத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் துதிப்பதிலும் சோத்திரப்பிலும் அனலாக இருந்த நாம் இந்த கோவிட்-19 நாட்களை ஒருவேளை பின்வாங்கி போயிருக்கலாம். நாம் கர்த்தரண்டை வருவோம். கர்த்தர் நம்மை ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மெர்சி, இந்த முடிவில்லாத இரக்கங்களினாலே நம்மை முடிசூட்டி மறுபடியும் நம்மை சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். நித்தமும் உடைய கிருபையினாலே இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்கிறோம். உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலங்களிலே சத்துருவானவர்களை சோதித்து பின்வாங்கி போவதற்கு அந்நிய தேவர்களை நாடும்படி எங்களுக்கு தூண்டும் பொழுது உமக்கு ஒப்பானவன் யார் வானத்தின் கீழும் பூமியின் மேலே என்று சாலமோன் ஜெபித்த அந்த வார்த்தைகளை நினைவுறுகிறோம். நீரே உன் மெய்யான தேவன். உம்மை விட்டு கொஞ்சம் கூட நாங்கள் பின்வாங்காத படிக்கும்படிய பாதையிலே வழி செல்ல எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஈசை அடைக்கலாம் திருச்சியின் மக்களை ஒருவேளை விழுந்து போய் பின்வாங்கி போய் இயேசுவை பின்பற்றுவதை விட்டு வழி விலகி போய் இருப்பார்கள். ஆனால் உம்முடைய ஆவினாலும் உம்முடைய சத்தியத்தினாலும் நீர் உயிர்ப்பித்து ஜீவனுள்ள வசனம் ஆவிக்குரிய வசனத்தினாலே மறுபடியும் உயிர்ப்பித்து உம்முடைய மந்தையிலே காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து கொண்டு வந்து மந்தையிலே கொண்டு வந்து சேர்த்து வீடுகளிலே ஆராதிக்கும் பொழுதும் ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட மக்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். விசேஷமாக தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும்.
இந்த காலங்களே எங்களுக்கு நன்மையும் கிருபைகளையும் கட்டளையிடும், ஈவுகளை தாரும். பரத்திலிருந்து எங்களுடைய தேவையில்லாவற்றையும் அனுப்பி உங்களுடைய ஈவுகளினாலே சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நோய்களில், வியாதிகளில், ஆண்டவரே வறுமையில், தரித்திரத்தில், இல்லாமையில், குறைவுகளில் இருக்கிற மக்களையெல்லாம் சந்தித்து என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாக்க வேண்ட வார்த்தையின் பிரகாரம் நிறைவாக்கும்படியாக செபிக்கிறோம். அற்புதமான தேவன், ஆச்சரியமான தொடர்ந்து உடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒவ்வொரு இல்லங்களையும் கர்த்தர் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். குடும்பத்தின் தேவையெல்லாம் சந்தியை உற்சாகப்படுத்தும், பலமில்ல ஆவினாலே எடுகட்டும், ஒருவரும் சோர்ந்து போகாதபடிக்கு, பின்வாங்கி போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை தடுத்து ஆட்கொண்டுடைய பிரசனத்துக்குள்ளாய் இரத்த கொட்டைகளாய் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறேன். தேவ பிரசனம் சதா காலங்களும் திருச்செயின் மக்களோடும் நண்பர்களோடும் உறவினோடும் என்றென்று நிலைத்திருக்க முடியுமே வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டு விழா காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் ஒழுங்குபடுத்துகிறோம். ஞானத்தையும் புத்தி கூர்மையும் தாரும். ஆவிக்குரிய ஒரு ஆண்டு விழாவை கொண்டாட கிருபை செய்யும். விருந்து உபசாரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆயிரலாம் எங்கள் மத்தியிலே ஆண்டவர் இருந்துகளை வழிநடத்தும், மூப்பர்களையும் கர்த்தர் கூட பிரசன்னமாய் வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியதுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சிநேகம் வழிநடத்தலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.